السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மாலை அமர்விலே நிரந்தரமே சுகம் தரும் என்ற தலைப்பில் சுவர்க்கம் பற்றிய ஒரு சிறிய புரிதலை நாம் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிரந்தரமே சுகந்தரும் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு சொர்க்கத்தை பற்றிய எங்களது ஒரு முழுமையான புரிதலை தரக்கூடிய ஒரு தலைப்பு. காரணம், நம்ம சொர்க்கம் சம்பந்தமாக படிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள், ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய அந்த இன்பங்கள், மகிழ்ச்சிகள், இது போன்றவற்றையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நிறைய படிக்கிறோம். அந்த சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய தூய துணைகள் பற்றி நம்ம படிக்கிறோம். அதுபோல் உணவுகள் பற்றி என்ன செய்கிறோம், படிக்கிறோம். நிம்மதியான சூழ்நிலைகளை பற்றி நம்ம படிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பற்றி படிக்கிறோம். ஆபரணங்களை பற்றி படிக்கிறோம். போதையற்ற மதுவை பற்றி என்ன செய்கிறோம், படிக்கிறோம். பெரும் பெரும் மாளிகைகளை பற்றி படிக்கிறோம். அதனுடைய நிழல் தரும் மரங்களை பற்றி என்ன செய்கிறோம், படிக்கிறோம். ஒரு சோலை வனம் எப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவானோ அந்த கற்பனைக்கே எட்டாத ஒரு இன்பம்தான் சுவர்க்கம் என்பது. அந்த ஒரு இன்பம் ஒரு மனிதன் மறுமையில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அந்த இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு அடிபணிந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம். ஆனால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான வர்ணனைகள் கூடுதலாக சொர்க்கம் சம்பந்தமாக பேசப்படுகிற நேரத்தில் சொல்லப்படுவதில்லை. அதை குறித்து நான் இங்கே சுருக்கமாக சொன்னாலும் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான விஷயம் என்னென்றால், மனித வாழ்க்கை சொர்க்கம் என்றது ஏன் தேவை, மனித வாழ்க்கைக்கு சொர்க்கம் என்பது ஏன் தேவை என்பது தான். நான் நேற்றதை ஒரு நேரடியாக சுட்டி காட்டினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எந்த சந்தோஷங்களை பற்றி பேசினாலும், எந்த துன்பங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசினாலும் ஒரு விஷயத்தை அதில் சேர்த்து பேசுவான். நீங்கள் அவதானிக்கலாம். ஆங்காங்கே இந்த துன்பம் உங்களை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவான். இந்த துன்பம் உங்களை விட்டு போய்விடும், இந்த சோதனை உங்களை விட்டு போய்விடும், இந்த கஷ்டம் உங்களை விட்டு போய்விடும், இந்த துன்பங்களிலே நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், இந்த கஷ்டத்திலே பொறுத்து கொள்ளுங்கள், இந்த வேதனையை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். இன்பங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பெருமை அடிக்க வேண்டாம். உங்களோட முயற்சியால் அதை என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. அல்லாஹ் நினைத்தால் அதை பறித்து விடலாம், அல்லாஹ் நினைத்தால் அதை அழித்து விடலாம், அல்லாஹ் நினைத்தால் உங்களுக்கு அதை அனுபவிக்காத நிலையில் அது வந்து விடலாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சில சூறாக்களில் அல்லாஹு தாலா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை அழிவு அவர்களை பிடித்து விடாதுன்னு அவர்கள் எண்ணுகிறார்களா அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ தூக்கம் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வின் பொழுது இப்படி என்ன, அவர்களை அது பிடித்து கொள்ளும் என்றால் அந்த சந்தோஷமான நிகழ்வு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். அவர்கள் வஹும் ஃபரிஹூன், மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நேரத்தில் அழிவு அவர்களை பிடித்து கொள்ளாதான். கடலிலே போய் துவா செய்து விட்டு கரைக்கு வந்த பின்னால் அந்த ஆபத்திலிருந்து நீங்கியவர்களை அல்லாஹு தாலா கரையிலே பிடித்து விட மாட்டான் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? இந்த செய்தியிலெல்லாம் ஒரு அம்சம் இருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விஷயமெல்லாம் இந்த இடத்துல, எந்த ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு தந்திருந்தாலும் கூட அதை நான் உங்களுக்கு நிரந்தரமாக்கவில்லை. அதான் அல்லாஹு தாலா சொல்கிறது. எதை உங்களுக்கு நான் இந்த உலகத்தில் தந்தாலும் அதை நான் உங்களுக்கு நிரந்தரம் ஆக்கவில்லை. நிரந்தரம் என்றால் எந்த துன்பத்தையும் நான் உங்களுக்கு நிரந்தரமாக என்ன செய்யலை, நான் தரலை. எந்த இன்பத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்யலை, நிரந்தரமாக தரவில்லை. எந்த ஒரு உயர்ந்து போகக்கூடிய பொருளாதாரத்தில் வளர்ந்தவரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு காலத்தில் அவர் ஒரு கீழ்நிலையில் என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பார், கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பார். அப்போ அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்தை மாற்றி இருக்கிறான். இந்த இன்பமான நிலையில் இருக்கிற நேரத்தில் கூட அவருக்கு நஷ்டம் வரலாம், அவர் இழந்து போய்விடலாம். பலரை நம்ம பார்த்துருக்கிறோம். இவரெல்லாம் ஏழையாவாரா அப்படி என்று நம்ம கற்பனையே பண்ணாதவர்கள் தெருக்கு வந்திருக்கிறார்கள், வீதிக்கு வந்திருக்கிறார்கள், வீடற்ற நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல அப்படி என்றது அல்லாஹு தாலா துன்பத்திலும் சொல்கிறான்,
இன்பத்திலும் அல்லாஹு தாலா சொல்கிறான். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது அல்லாஹ் எழுதியதிலிருந்தே வருகிறது, பொறுமை அறிங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை இல்லாமல் ஆக்கி விடுன்னு பல இடங்களில் வாக்களிக்கிறான். எந்த இன்பத்தை தந்தாலும் பெருமை அடிக்காதீங்கன்னு சொல்கிறான். இப்போ குர்ஆன் அல்லாஹு தாலா மனிதனுடைய சில செயல்பாடுகள் நிரந்தரமாக, இது முதல் அம்சம், இதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். நிரந்தரமின்மை, ஹுலூத், அரபில் சொல்கிறது ஹுலூத், ஹுலூத் இல்லை அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களுக்கும் என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்ததாக என்னன்னா, ரெண்டாவது, இந்த உலகத்தில் யாருக்கு எது கிடைத்து விட்டாலும் எங்களுடைய மனதில் என்ன இருக்கணும் என்றதையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது யாருக்கு எது கிடைத்து விட்டாலும் சரி, எங்களோட மனசில் என்ன இருக்கணும் அப்படி என்று சொன்னால் அது அவருக்கு நிரந்தரம் இல்லை. இது எப்படி எனக்கு நிரந்தரம் இல்லையோ, ஒருத்தர் பாவத்தில் இருக்கிறவரை நீங்கள் கண்டீங்கன்னா, நான் நன்மையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாவம் அவனுக்கு நிரந்தரவும் இல்லை, எனக்கு இந்த நன்மை என்ன நிரந்தரவும் இல்லை. அல்லாஹ் இதை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அதை எடுத்து என்ன செய்யலாம், எனக்கு தந்து விடலாம் அப்படி என்று. அதே போல தான் ஒருத்தருக்கு ஆபத்து வருகிறது, கஷ்டம் வருகிறது என்றால், நான் இன்பத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு அது நிரந்தரம் இல்லை, எனக்கு இது நிரந்தரம் இல்லை. எனக்குள்ளதை அவருக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அவருக்குள்ள துன்பத்தை எனக்கு என்ன செஞ்சிடலாம், தந்துடலாம். இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல், இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முயற்சித்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் அஃப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் என்ன நிரந்தரமாகவா இருக்க போகிறார்கள் அல்லாஹ் தஆலா கேட்குறார். நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் என்ன நிரந்தரமாகவா என்ன இருக்க போகிறார், ஹாலிதூன் என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். நீங்கள் மரணித்து விட்டாலும் அவர்களும் என்ன மரணிக்க போகின்றவர்கள் தான். இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல இதற்கு முன்னால் வந்த எந்த தூதருக்கும் நாம் ஹுல்தை ஆக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா. ஹுல்தை நாம் என்ன செய்யவில்லை, ஹுல்த் என்றால் நிரந்தரம், அந்த ஹுல்தை இதற்கு முன்னால் வந்த எவருக்குமே நாம் என்ன செய்யவில்லை, ஆக்கவில்லை. அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரணித்து இருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறுதல். இந்த உலகத்தில் அடுத்தவருக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் எனக்கு வரலாம், நிரந்தரம் இல்லை. எனக்குள்ள எந்த விஷயமும் அவருக்கு போகலாம், நிரந்தரம் இல்லை. பெருமை வராது, அதே போல் என்ன செய்யாது, கவலை நீடிக்காது, அடுத்தவரை பற்றி நம்ம இழிவாக பார்க்க மாட்டோம் என்றதை எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். இந்த நிரந்தரம் இல்லை என்ற சரியான ஒரு சிந்தனை நமக்கு இருக்குமாக இருந்தால், அதுபோல் அல்லாஹு தாலா மூன்றாவது, மனிதன் தன்னையே ஆறுதல் படுத்தி கொள்றதுக்கும் இந்த நிரந்தரம் இல்லை என்பது அல்லாஹு தாலா உபதேசமாக சொல்லியிருக்கிறார். இந்த ஒவ்வொன்றிலையும் பல குர்ஆன் வசனங்களை நம்ம சொல்ல முடியும். அதாவது தனக்கு எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்தில், ஒரு இன்பம் ஏற்படுகிற நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கல. துன்பத்தில் ஆறுதல் தேவையே, இன்பத்தில் பெருமை வரும், துன்பத்தில் என்ன ஆறுதல் தேவைப்படும். அதையும் அல்லாஹ் தஆலா அந்த நிரந்தரமின்மையை உங்களோட மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கங்க, எழுதிக்கங்க, அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி பரவுது. அல்லாஹ் குர்ஆன் வசனம் எப்படி இறக்கணும், கொல்லப்படலை, பொய்யது, கொல்லப்படவில்லை, பொய்யன்னு தானே குர்ஆன். நம்ம நினைக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்டா, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டதுன்னு பொய்யான செய்தி, அது அவதூறான செய்தி என்று. அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யலை, எடுக்கலை. அஃப இம்மாத் அவ் குதிலன் கலபுதும் அலா அகாபிக்கும், அவர் மரணித்தால், கொல்லப்பட்டால் நீங்கள் வந்த வழியை மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிடுவீங்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். இன்றைக்கு இல்லாட்டி அவர் என்றைக்காவது மௌத்தாகுவார், இன்றைக்கு இல்லாது விட்டால் என்றைக்காவது அவர் மரணிப்பார். அப்போ அவ இம்மாத்த, அவர் மரணித்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியை திரும்பி போயிடுவீங்களான்னு கேட்குறான் அல்லாஹ். அப்போ இப்போ மரணிக்கலை என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கலை, இப்போ அவர் மரணிக்கலைன்னு தெளிவுபடுத்தலை. ஒன்றே விடுது அல்லாஹ் தஆலா கேட்குறான், அவ இம்மாத்த, அவர் மரணித்தால். அப்போ நிரந்தரம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அவரை என்ன நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பது தானே அது. இதற்கு முன்னால் எந்த தூதருக்கும் நம்ம என்ன செய்யலை, நிரந்தரத்தை ஆக்கவில்லை. அதாவது எந்த நபிக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. எனவே எல்லாருமே மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ மூணாவது அல்லாஹ் தஆலா நிரந்தரம் என்கின்ற ஒரு சப்ஜெக்டில் மனிதனுக்கு ஒரு இழப்பு வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால் நிரந்தரம் இல்லை அப்படி என்றதான் ஆறுதலே. நான் மட்டுமல்ல, எல்லோரும் எப்பயும் துன்பம் எப்போ ஆறுதலாக மாறும், எல்லாருக்கும் இருந்தால் துன்பம் எப்போ ஆறுதலாக மாறும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிட்டுன்னு வைங்களேன், முதல் கேள்வி என்ன, அடுத்த வீட்டை செக் பண்ணு அப்படின்றது, சரியா? அடுத்த வீட்லேயும் போயிட்டுண்டா அப்போ நமக்கு ஒரு ரைட்டு, எல்லா இடத்துலையும் போனது ஒரு கன்ஃபார்ம் ஆகுது தானே. எல்லா இடத்துலையும் போனது கன்ஃபார்ம் ஆகுற டைமில் மனிதன்ட்ட பதட்டம் அடங்கிடுது. எதனாலேயும் அடங்குது அது. ஒரு வேளை என்ன, நமக்கு பில்லை கட்டாமல் வெட்டிட்டு போயிட்டானா, இதான் ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த துன்பம் என்று சொன்னே அடங்கிறது. இந்த வீட்டில் கொரோனா வந்துட்டு அப்படின்னா அடுத்த வீட்லேயும் வந்ததோட ரிலாக்ஸ் ஆகிடுறான். ஏரியா ஃபுல்லாக பரவினா மனிதன் அந்த துன்பம் பரவன அவன் நினைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் இந்த துன்பம் இருக்குது, அப்போ நானும் பொறுத்துக்கொள்கிறேன்னு பழகிறது அது.
எல்லாருக்கும் துன்பம் யாரும் மரணிக்கணும்னு அவன் நினைக்கல, யாருக்கும் கஷ்டம் வரும்னு நான் நினைக்கல. ஆனால் எல்லாருக்கும் இருக்கின்றது அவனுக்கு ஒரு ஆறுதலாக என்ன செஞ்சிருது, மாறி விடுகிறது. எந்த ஒரு நீங்கள் துன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் அந்த துன்பத்தில் இருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனே அது ஆறுதலாயிரு. இப்போ குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு நோய்கள் வருது, நம்ம முதல்ல என்ன ஆறுதல், பக்கத்தில் உள்ளவர் அதில் இருக்கிறார்ன்றதான் தான் ஒரு ஆறுதல். இவருக்காக தான், அவருக்காக தான், அவருக்காக தான் ஆறுதல். எல்லாருக்கும் இல்லாத ஒரு நோய் மட்டும் நமக்கு இருக்கணும் வைங்களே, ஆறுதல் இல்லாமல் இருக்கு. அதனால் ஒரு உபதேசம் என்னென்னா ஹுல்த், நிரந்தரம் இல்லை என்பது அல்லாஹு தாலா எப்படி உபதேசம் ஆறுதலாக சொல்கிறேன்னா, அடுத்தவருக்கு அது அல்லாஹு தாலா இங்கே நிரந்தரத்தை மட்டுமல்ல அர்த்தத்தில் சொன்னது, ஆனால் அடுத்தவனுக்கும் நிரந்தரம் இல்லை என்பதனால நமக்கும் நிரந்தரம் இல்லை என்பது ஒரு ஆறுதல். அடுத்தவருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதனால நமக்கும் நிரந்தரம் இல்லை என்பது என்ன, ஒரு ஆறுதலாக மாறும். இது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம திருப்பி சொல்கிறோம், யாராவது மரணித்த செய்தி கேட்டால் என்ன சொல்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்கே இருப்பவர்கள், நான் அல்லாஹ்வின் பக்கமே நாம் என்ன செய்கிறோம், போக இருக்கிறோம். இது எதை சொல்லுது, நிரந்தரமின்மையை தானே சொல்லுது. ஒரு கபரில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஜனாசாவை என்ன செய்கிறோம், அதை அடக்கின ஒரு ஜனாசாவுக்காக நம்ம போகிறோம். அங்கே நம்ம என்ன சொல்கிறோம், வ இன்னா இன்ஷா அல்லா பிக்கும் லலாஹிகூன், நாங்களும் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம். முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோம் மிச்சம் கஷ்டமானது. நீங்கள் சொல்லுவாங்க அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனாசா மையவாடியில் இருந்து வீட்டில் எடுங்களேன், நான் மௌத்தாகினாடு, உங்களுக்கு ஏன் தேவையில்லா இந்த கதையை எடுக்கிறீங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் இந்த கதையை எப்படி எடுக்கிறீங்க, சரி எல்லாரும் மௌத்தாகிறவங்க தான், இந்த கதையை நம்ம என்ன எடுக்க வேண்டிய விஷயம். இது ஈமான் உள்ளவங்களா இருந்தால் கொஞ்சம் இப்படி சரியா, எல்லாரும் மௌத்தாகிறவங்க தான், இப்போ அந்த கதையை எடுக்க தேவையில்லை, எப்படியும் அந்த கதையை எடுத்தாலே மௌத்தாகிடுவான்னு ஒரு பயம் சரியா. இது மனித இயல்பில் இருக்கு. கபன் ஜனாசா குளிப்பாட்டுற இடத்துல வச்சு கொஞ்சம் வந்து குளிப்பாட்டுறதுக்காக கொஞ்சம் படுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என் முன்னுக்கு வராரு இல்லை, அதான் கடைசியாக கபனாயிருமோன்னு என்னது அதில் வந்து முன்னுக்கு வாரது இல்லை. யாரும் அதை பழக்கப்பட்டாக்கள் தான் என்ன செய்வாங்க, அதுக்கு முன்னுக்கு வருவோம். ஏன்னா குளிப்பாட்டுறதுக்கு கபன் போடுறதுக்கெல்லாம் அப்படியே இருக்கணும் சரியா, அப்படியே இருக்கணும்ன்றதுனால யாரும் அதுக்கு வாரதில்லை. ஏன்னா மனிதன்ட்டு அப்படி ஒன்று இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஜனாசா மையவாளி இருந்துட்டு வ இன்னா இன்ஷா அல்லா பிக்கும் லலாஹிகூன், நாங்கள் உங்களோடு வந்து சேர இருக்கின்றவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ். 20 வயசு பிள்ளைன்னு சொல்லுது, 15 வயசு பிள்ளைன்னு சொல்லுது, 30 வயசு நபரும் சொல்கிறாரு, 40 வயசு ஆளுன்னு சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறார் அந்த கபர் இதை பார்த்து. அப்போ முஸ்லீம்கள் இது ஒரு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. அதான் அருந்ததி ராய் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் தான் இறந்த 3 நாளில் திருமணம் நடக்கும். ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் தான் இறந்த 3 நாளில் என்ன செய்யும், திருமணம் நடக்கும். மற்ற இடங்கள் அதெல்லாம் என்னது மிக சிரமமான விஷயம். காரணம், அவர்கள் மரணத்தை ஒரு அபசகுணமாக பார்க்கல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நிரந்தர வாழ்க்கைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுகின்றவர்களாக அவர்களை பார்க்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு அது என்ன ஒரு கவலை, அந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் அடுத்த செகண்ட் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிடறாங்க, ரெடியாகி விடுகிறார்கள், தயாராகி விடுகிறார்கள். ஏன்னா அது அல்லாஹ்விடத்தில் போகிற ஒரு விஷயம் அப்படின்றது. எனவே 3வது சப்ஜெக்ட் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், நிரந்தரம் இன்மை என்பது எல்லோருக்கும் இருப்பதனால நம்ம அதை என்ன செய்கிறோம்னா ஒரு ஆறுதல் என்ற ஒரு பகுதி வருது அதில் அரை நம்ம இது போயிடுது. எந்த ஒரு இன்பம் போனாலும் எல்லாருக்கும் இப்படி இன்பங்கள் போகும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எல்லாருக்கும் இந்த துன்பங்கள் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போகும், நிரந்தரமாக இருக்காது, இப்படி என்று நினைப்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எதை யாருக்கு நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா யாருக்கு எதை நிரந்தரமாக கொடுத்தாலும் அது நிரந்தரம் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அருளும் அல்ல. இதை நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். அதாவது இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று எனக்கு நிரந்தரமாக இருக்குன்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாருண்டா, நிரந்தரமாக அல்லாஹு தாலா கொடுத்தான்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே நிரந்தரம் அல்ல. ஆனால் மனிதன் அது நிரந்தரமாக நினைக்கலாம், அது உண்மையிலே நிரந்தரமும் அல்ல, அதே நேரம் அவனுக்கு அது அருளும் அல்ல. உதாரணமாக இப்லீஸ் சொன்னது அம்திர்னி இலா யௌமி யுபாஸூன், யா அல்லாஹ் இவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான்ற அல்லாஹு தாலா. அப்போ இப்லீஸ் வந்து ஒரு என்னது ஹுலூத் நிஸ்பி, ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு அதாவது கம்பேரேட்டிவ்லின்னு சொல்லுவாங்களே அப்படி நிரந்தரமாக இருக்கிறார் அவர். ஏன் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு நிரந்தரம் தானே, மக்களோட ஒப்பிட்டு பார்க்குற டைமில் அவர் வந்து என்ன நிரந்தரமாக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார்னு அர்த்தம். இப்லீஸ் நிரந்தரமாக இருந்துட்டுக்கிறார்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹு தாலா வேற யாருக்கும் நிரந்தரத்தை ஆக்கல. அவனுக்கு விருப்பமான தூதருக்கு 63 வயசு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறான், எடுத்துறான். ஆனால் இப்லீஸுக்கு நிரந்தரத்தை கொடுத்துக்கிறான். நீண்ட காலம் என்னது இப்லீஸுக்கு வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான். அப்போ இதுவும் நமக்கு ஒரு செய்தி என்னடா, அது நிரந்தரம், ஆனால் அது அருளாக அல்லாஹு தாலா என்ன செய்யலை, அதை செய்யவில்லை. அதே போல் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹு தாலா தந்தாலும் அது நிரந்தரம் போன்று இருந்தாலும் அது நிரந்தரம் அல்லன்றதுக்கு என்ன செய்தி என்றா பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் மனிதர்களுடைய சிந்தனை வந்து இந்த நிரந்தரம் என்ற ஒரு ஃபீலிங் வரும். நிறைய நீண்ட காலம் இருந்தால், அறிவு நீண்ட காலம் இருந்தால், அதுபோல் இன்பங்கள் நீண்ட காலம் இருந்தால், பணம்
பொருளாதாரம், உழைப்பு, தொழில் நீண்ட காலம் இருக்கிற டைமில் நம்மளை விட்டு போகாது என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை செய்தான் கொடுத்துருவான். நம்மளை விட்டு போய் சான்ஸ் இல்லைன்னு அப்படி நினைக்கிற அளவுக்கு கொடுத்துருவான். எப்படி தந்தானோ அப்படி எல்லாம் எடுப்பான். ஒரு சின்ன ஒரு லூப் போல தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தருவான். அதன் வழியாக எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். எந்த ஆசை உங்களை உழைக்க வச்சதோ அதே ஆசையால் உங்களை என்ன செஞ்சிருவான், வெளியே எடுத்துருவான். அறிவிலும் தான் பணத்திலும் தான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதாவது யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. யஹ்சபு அவன் நினைக்கிறான், அன்ன மாலஹு அவனது பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று நினைக்கிறான். இப்போ இந்த உலகத்தில் மரணிக்காமல் என்ற பொருளாதாரம் என்னை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி யாராவது நினைக்கிறோமா? அதை அல்லாஹ் தஆலா சொல்ல யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு காஃபிராக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் பொருளாதாரம் என்னை மரணிக்க செய்யாமல் என நிரந்தரமாக இந்த உலகத்தில் வச்சிருக்கும்படி யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அவனுடைய செயல்பாடும் அந்த நீண்ட கால தொடர்பும் அவனுடைய செயல்பாடு அப்படி மாற்றிடுது. அந்த நீண்ட கால தொடர்பு என்ன செஞ்சிருதுன்னா ஒரு நிரந்தரமான ஆள் மாதிரி, மற்றவர்களுக்கு அது என்ன சான்ஸ் இல்லாதது போலையும் இவனது செயல்பாடு ஒரு நிரந்தர செயல்பாடு போலையும் அது மாட்டி விடுது. அதனால தான் அல்லாஹ் யஹ்சபு அவன் நினைக்கிறான், அன்ன மாலஹு அவனது சொத்து அஹ்லதா அவனை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், மனிதன் நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்ற கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா அவன் அதாவது அந்த தகர்க்கக்கூடிய எரிக்கக்கூடிய நெருக்கக்கூடிய நரகத்திலே அவன் என்ன செய்வான், எரியப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுது. அப்போ யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் என்ன அந்த நினைப்பு என்ன தவறானது. ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான் தெரியுமா? செயல்பாடை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனில் இன்னொரு வசனத்தை பாருங்க, அதாவது வதத்தஹிதூன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தத்தஹிதூன மசானி நீ கட்டுகின்ற கோட்டை கொத்தலங்களை எல்லாம் பார்த்தால், ஆது சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தலங்களை எல்லாம் பார்த்தால் லஅல்லக்கும் தஹ்லுதூன் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டுவது போல இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் கட்ட பார்த்தா நிரந்தர ஒரு மனிதனுக்கு 60 வருஷம் வாழ்க்கை, 20 வருஷத்துக்கு பிறகு உழைக்க ஆரம்பிக்கிறான், 40 வருஷத்தில் பொருளாதாரம் சேருது. வீடு கட்டுகிற நேரத்தில் தனக்கும் தன் பிள்ளைகளுக்குமாக ஒத்த வீட்டை கட்டினான்னா நியாயம். ஆனால் அவன் கட்டுற வீடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் லஅல்லக்கும் தஹ்லுதூன் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றீர்கள் போன்றல்லவா உங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ் ஹுலூதை பற்றி பேசுகிறான். ஹுலூத் என்ற எண்ணம் மனிதனுக்கு வருது, நிரந்தரம் என்ற எண்ணம் என்ன செய்கிறது மனிதனுக்கு வருகிறது. அதாவது நீண்ட காலம் என்ற எண்ணம் வருகிறது. நீண்ட காலம் என்கின்ற எண்ணம் இந்த வருவதே மனிதனுக்கு ஒரு விதமான என்ன, அதாவது ஒரு ஈமானிய குறைவு அதை என்ன செய்கிறது காட்டுகிறது, அல்லது ஈமான் இன்மை அதை என்ன செய்கிறது காட்டுகிறது அவனது செயல்பாட்டின் காரணமாகும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உண்மையிலேயே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கணும்டா இந்த உலகத்தில். நம்ம இப்போ பார்த்து கொஞ்சம் கவலைப்படுறாங்களே, என்ன வட்டி எடுக்கிறான், அதை எடுக்கிறான், இதை எடுக்கிறான், ஆனால் அவன் நல்லா தானே இருக்கிறான், நம்ம ஹலால் ஆகிக்கிறோம், அது இருக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோன்னு கேட்குறோமே. அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொன்னால், அதாவது வலவுலா யக்கூன நாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் இந்த உம்மத்து முழுமையாக ஒரே உம்மத்தாக மாறிவிடும் என்று இல்லை என்றால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நான் தங்கத்தாலான வீடுகளை அமைத்து கொடுத்திருப்பேன் என்றான். சட்டப்படி என்ன கொடுத்துருக்கணும்னா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும்ன்றா அழகிதா, தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும். ஏன் இந்த உலகம் அவனது சொர்க்கம். அப்போ எதால் கொடுக்கணும், தங்கத்தால் கொடுக்கணும். தங்கத்தால் கொடுத்தா எல்லாரும் ஒரே உம்மத்தாக மாறி விடுவார்கள்ன்றா அல்லா. அப்படின்னா என்ன, எல்லாரும் காபிராகிப்பான். சரியா? அல்லாஹ் தஆலா சொல்றா எல்லாருமே இவர்கள் காபிராகி இருப்பார்கள். லவ்லா யகூன நாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் இந்த வசனத்தை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நினைப்போம்னா அல்லாஹ் ஏதோ ஒரே உம்மத்தை பற்றி பேசுறாண்டு இல்லை. லவ்லா யகூன நாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் ஒரே சமுதாயமாக மனிதர்கள் ஆகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் அவர்களுக்கு லஜஅல்னா லிமை யக்ஃபுரு பிர் ரஹ்மான் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகளை நான் அமைத்து கொடுத்திருப்பேன் என்றான். ஆனால் அப்படி கொடுத்தா எல்லாரும் காபிராகி விடுவார்கள் என்றதுனால பிரித்து கொடுத்துக்கிறான். தங்கத்தை பிரிச்சேன்னு வேற 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 பெத்தரில் அதுக்கே காபிரா பார்க்குறான். நினைக்கிட்டா அதுக்கே அவன் நல்லா தனிக்கிறான், அப்படிக்கிறான், இவன் இப்படிக்கிறான், நாங்கள் அப்படின்னு அதுக்கே போக பார்க்குறாங்கடா. உடனே எல்லாம் போகிறோம், முஸ்லீம்கள் எல்லாரும் போகிறாங்க. யார் ஏரியா இது? எல்லாம் ஃபுல்லாக முஸ்லீம் அல்லாதவங்களோட ஏரியா. அதான் தங்கத்தால் ஊடு. முஸ்லீம்கள் ஃபுல்லாக என்ன சாதாரணமாக கல்லுகளை கட்டிடிக்கிறான். முஸ்லீம் அல்லாதவோட எந்த பிரதேசத்துக்கு போனாலும் தங்கத்தால் ஊடுன்னா யார் முஸ்லீம் ஆயிப்பான்? அல்லாஹ் இறக்கப்பட்டு தான் அதை கொடுக்காமிக்கிறேன்றான்.
உன்னை ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, உனது ஈமானுள்ள போராட்டத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை என்ன செய்கிறான், கொடுக்காமல் இருக்கிறான்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இப்போ நினச்சி பாருங்க, ஹுலூதை போன்ற ஒரு உதவி யாருக்கு கொடுக்கணும்ன்றாண்டா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன். எனவே இந்த உலகம் என்பது எப்பயும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னா, நிரந்தரம் என்கின்ற அம்சம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் எங்களுக்கு வரும். நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் வரும். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒப்பிடுவது போன்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது. எல்லா பேச்சுக்களையும் கவனமாக இருக்கும், எல்லா வசனங்களையும் கவனமாக இருக்கும், எல்லா நடைமுறைகளையும் கவனமாக இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் எண்ணங்களை வச்சு நியாயப்படுத்திக் கொள்வோம். நான் உண்மையிலேயே மாகாத அறத், இந்த நோக்கத்தில் நான் செய்யவில்லைன்னு சொல்லுவோம். உண்மையில் நீங்கள் அந்த நோக்கத்தில் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களோட சொல்லப்பட்ட வார்த்தை அந்த நோக்கத்தோடு செஞ்சவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாகுது. அந்த நோக்கத்தோடு யார் செய்தாரோ அவருடைய வார்த்தைக்கு ஒப்பாகுது. நான் இல்லாட்டி இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறார், ஒரு தந்தை சொல்கிறாருன்னு வைங்களேன், அல்லது ஒரு ஒரு விஷயத்தில் பொறுப்பாகிக்கிற ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன். இந்த வார்த்தை அவர் எண்ணத்துலேருந்து சொல்லிக்க மாட்டார். அவர் ஏதோ அவருடைய பங்களிப்புக்காக அவர் சொல்லிப்பார், ஒரு தந்தையாக தாயாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த எண்ணத்தோடு சொன்னால் இது மோசமாக இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு இதை ஒப்பாயிட்டா இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு இது ஒப்பாகிவிட்டது. எனவே எண்ணத்தை நியாயப்படுத்தக்கூடாது. ஷைத்தான் என்ன செய்வான்டா, வார்த்தைகளை கொண்டும் எண்ணத்தை உருவாக்குவான். நம்ம நினைக்கிறோம் நமது உணர்வால் கோபம் வருது அப்படின்ட்டு, நம்ம கோபத்தால் பேசுகிறோம்னு நினைக்கிறோம். பல இடங்களில் ஷைத்தான் பேச்சால் கோபத்தை உண்டாக்குவான். உங்களோட பேச்சாலேயே உங்களோட கோபத்தை வளர்ப்பான். நீங்கள் மெதுவாக பேசுகிற டைமில் உங்களுக்கு இறக்கத்தை வளர்ப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் நீங்கள் என்ன, அதாவது கோபமாக பேச ஆரம்பிச்சிக்கிற, சத்தமாக பேச ஆரம்பிச்சிக்கிற கோப உணர்வு பிறக்கும். கோப உணர்வு என்ன செய்யுமா, பிறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த அம்சம். சில வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருந்து பேசுவோம், ஆனால் அந்த வார்த்தையை வச்சு அந்த எண்ணங்களை செய்தால் என்ன செய்வான், உருவாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களை வைத்து வார்த்தைகளும் வரும், வார்த்தைகளை வச்சு எண்ணங்களும் என்ன செய்யும், உருவாகும். அதில் மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நிரந்தரம் என்கின்ற போன்ற எந்த வார்த்தையும் எங்கள்கிட்ட வெளிப்பட்டு விடக்கூடாது. நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், எந்த ஒரு அம்சமாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா எனக்கு தற்காலிகமாக தந்து சோதிக்கிறான், தற்காலிகமாக தந்து சோதிக்கிறான் என்பது தான் நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் மிகப்பெரிய இன்பமாக எதை பார்ப்பான்டா. இப்போ உலகத்தில் உல ரீதியாக எடுத்து பாருங்க, ஒரு இன்பம் வருது, ஒரு பெரிய சந்தோஷம் வருது, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் எங்களுக்கு பிஸ்னஸுக்கு கிடைக்குது, அல்லது ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்குது. எங்களுக்கு முதலாவது வார கவலை என்ன சொல்லுங்க, போயிருமேன்றதா, இல்லாமல் போயிருமே, குறைஞ்சிருமே, இது இருக்காதே, இது அடுத்தது என்ன, யார் யார் எடுப்பான் இதில், குடும்பத்தில் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அந்த கவலை என்ன செய்யும், எப்படி வருமாண்டா, கொடுக்கக்கூடியவருக்கு எப்படி கவலை வருமாண்டா, இவருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறையக்கூடியது, இவருக்கு முதலாக சொல்லாமல் இருப்போம், அவருக்கு சொல்லாமல் இருப்போம், ஏண்டா எல்லாம் போயிருமன்றதுக்காக வேண்டி. அதனால தான் மனிதனுக்கு இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுஆ, ஹைரு பொருளாதாரம் கிடைச்சிட்டா முதல் வேலை தடுக்கிறது தான், முதல் வேலை தடுப்பது தான் அவனது வேலையாக என்ன செய்யும் இருக்கு. யார் யார் வந்துருவாங்க, யார் யார் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மனிதருக்கு அது வரும். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒரு விவசாய அறுவடை செய்யக்கூடியவங்க ஒரே ஏழைகள் வாருது. அதனால் இரவோடு இரவாக அதையெல்லாம் நம்ம என்ன செய்து விடுவோம், அதாவது அறுத்து விடுவோம், எடுத்து நம்ம அண்டைக்கு போய் என்ன செஞ்சுருவோம், அந்த அதாவது விளைச்சலை எடுத்து போய்விடுவோம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க போகிறாங்க, இரவோடு இரவாக அது அழிக்கப்பட்டிருந்தது, இரவோடு இரவாக அது அழிக்கப்பட்டிருந்தது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே மனிதனுக்கு அது அப்படியே முதலாவது வரும். அப்போ மனிதனை முதல் எந்த சந்தோஷம் வந்தாலும் இது நிரந்தரம் இல்லையேன்னு ஒரு கவலை இருக்குது. எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் நிரந்தரம் இல்லையே என்ற ஒரு கவலை மனிதனுக்கு என்ன செய்கிறது, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒன்று நல்ல அழகான குழந்தைகள் கிடைச்சிருக்கு, இந்த புள்ள எதிர்காலத்தில் எப்படி வருவானோ கவலை என்ன செஞ்சிடும், மனிதனுக்கு வந்துடும். எந்த ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு சந்தோஷம் எது வந்தாலும் அப்படித்தான் நினைக்கிறான். மனிதன் ஆறுதல் அடைகிறது எதுலேண்டா, துன்பம் வந்துடும். அந்த இன்பத்தில் எதை நினச்சி கவலைப்பட்டானோ துன்பத்தில் அதை நினச்சி சந்தோஷப்படுவான். இது நிரந்தரமே இல்லைன்னு தான் கவலைப்பட்டான். துன்பத்தில் என்ன செய்வான்டா, இது நிரந்தரம் இல்லைன்னு என்ன சந்தோஷப்படுறான். சேம் நிரந்தரம் தான், துன்பம் நிலைக்காதே என்றோடனே சந்தோஷப்படுறான், இன்பம் நிலைக்காதே என்னன்னு கவலை என்ன செய்கிறான், படுகிறான். அதனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் என்று எங்களுக்கு சொல்கிற நேரத்தில் நீங்கள் மற்ற இன்பங்கள் அதெல்லாம் சொர்க்கத்துடைய ஸ்பெஷல். அல்லாஹ் எல்லா இடத்துலையும் சொல்லுகின்ற பொழுது ஹாலிதீன ஃபீஹா அதை சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் எந்த குர்ஆன் வசனங்களை சொர்க்கத்தை பற்றி ஓதினாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் வாக்கு. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை உணர்த்துவதற்கு சொர்க்கத்துடைய உச்சகட்ட முதல் தர ஆழமான ஒரு மனிதன் எதிர்பார்க்க வேண்டிய மிகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா, அந்த இன்பம் என்ன, நிரந்தரம் என்றது தான்.
அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹாலிதீன ஃபீஹா அபதா. ஒருத்தர் இதை விளங்காமல் அந்த ஹாலிதீன ஃபீஹா அபதாவை படித்தார்னா அல்லாஹ் ஏன் ஹாலிதீன ஃபீஹா அபதான்னு தொடர்ந்து சொல்கிறான்னு நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டோம். இந்த உலகத்தை நல்ல முறையில் புரிஞ்ச ஒரு ஆள் ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். நம்ம சம்பவம் பார்த்தோமே, கடைசி அந்த சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பினவர்கள்ட்ட அல்லாஹ் என்ன கேட்பான்? ரிலாஇ அலைக்கும், உங்களை நான் பொருந்திக் கொண்டு இனி உங்கள் மீது கோவப்பட நிரந்தரம், இனி உங்கள் மீது கோவப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் ஒரு மூமினோட விருப்பமும் வரும், அவன் தவறு செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கோபம் என்ன செய்யும் வரும். ஆனால் மறுமையுடைய அம்சத்தில் அப்படி இல்லை, இனி உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். அப்போ சொர்க்கத்துடைய அம்சமே ஹாலிதீன ஃபீஹா அபதா என்பதுதான், நிரந்தரமாக அவர்கள் தங்கி இருப்பார்கள் என்பதுதான் சொர்க்கத்துடைய அம்சமே. அல்லாஹ் தஆலா மனித குலத்துக்கு முதலாவது செஞ்ச ஏற்பாடு என்ன? நிரந்தரம். முதலாவது செஞ்ச ஏற்பாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் விட்டு அல்லாஹ் தஆலா சொன்ன ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதில் நிர்வாணமாக மாட்டீர்கள், பசிக்க மாட்டீர்கள். அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கும்? கிடைத்து கொண்டே இருக்கும், எல்லாமே நிரந்தரமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் நிரந்தரம் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லாமல் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடினதே தெரியுமா? நிரந்தரத்தை. சொர்க்கத்தில் அவ்வளோ இன்பம் கிடைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறுக்கு போவார் தானே. ஏன் போனார் என்றால் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள விளக்கம் நமக்கு இல்லையே, அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தவறுன சில நியாயங்கள் நமக்கு விளங்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த இவ்வளோ இருக்கக்குள்ள இந்த மரத்துக்கிட்ட போகணுமாண்டு. மனிதன் அப்படித்தான். அதை ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, லவ்கான லிபினி ஆதம வாதியானி லப்தகா இலைஹிமா வாதியானி மின் தஹபின் லப்தகா இலைஹிமா சாலிசம் வமா யம்லவு ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் 3வது ஓடையை தேடுவான். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. சரியா? என்ன அப்படின்னா, மனிதனுக்கு இப்போ விடிஞ்செல்வி பார்க்குறீங்க, வீட்டுக்கு முன்னுக்கால் ஒரு ஏரியாவால் என்ன கோல்டு இது ஓடிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே நான் நிற்போம், என்ன வீட்டில் இந்த ஏரியாவில் இவ்வளோ நாளும் இல்லாமல் ஓடுது அப்படின்னு முதல்ல வேலியை போட்டு அடுத்தவன் பார்க்காம. சரியா? ரெண்டாவது என்ன செஞ்சுருவோம்னா, எங்கெங்கே என்ன இது சான்ஸ் இருக்கின்ற ஊட்டை சுற்றி தோண்டிடுவோம். அது ஒன்று தான் கிடைக்குதே, சந்தோஷமாக இருப்போமே, அது இருக்காது. இதுக்குள்ளே ஏதோ இருக்கு இந்த பூமியில். சரியா? அப்படின்னு நினச்சி தோண்டிடுவோம். ஒரு வீட்டில் ஒரு ஊரில் கல் பட்டுச்சு, அந்த ஏரியாவில் 10-20 வீடுகள் உடைச்சிட்டான். என்னடான்னா, நம்ம வீட்டுக்கு கிடைக்காத பாட்டியெல்லாம், ஊடு இல்லாத போன பாட்டியெல்லாம் இருக்குது. எதுக்கும் தோண்டு வந்தால் வரட்டும் என்னென்ன தோண்டி ஊட்ட உடைச்ச பாட்டியும் இருக்கு. என்ன ஒரு ஏரியாவில் கல் கிடச்சிட்டு அப்படின்றதால கீழே மனிதன்ட்ட அந்த இயல்பு இருக்குது. அதாவது 3வது தேடி, அதாவது இதை நிரந்தரமாக்கி கொள்வதும் எக்ஸ்ட்ராவாக்கி கொள்வதும் என்ற ஒரு சிந்தனை மனிதன் எப்பயும் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைத்தான் விளங்கினது தான். சைத்தான் ஒரு வாக்கை கொடுக்குறான், ஷஜரத்துல் ஹுல்த், நிரந்தரமாக்கக்கூடிய மரத்தை சொல்லித்தரவான்னு கேட்டான். என்ன கேட்டானா, நிரந்தரமாக்கக்கூடிய மரத்தை சொல்லித்தரவா. அல்லாஹ் உங்களை தடுத்ததுக்கு காரணம் சொன்னால் என்ன தெரியுமா? இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்துருவீங்கன்று தான் இதை தின்னவானாடு தடுத்தா. எப்படி சைத்தான் கொடுத்த தப்சீர்? சைத்தானுக்கு என்ன ஒரு விளக்கம் இருந்திருந்தா, ஹுல்த கொண்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட என்ன செய்யறா? சம்மந்தப்படுத்துறா நிரந்தரத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பேத்து சொல்றா, இதை திண்டுட்டீங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்துருவீங்க. இந்த மரத்துக்கு பேர் என்ன? ஷஜரத்துல் ஹுல்த், அதாவது நிரந்தரமாக்கக்கூடிய மரம். உங்களுக்கு நிரந்தரத்தை தரக்கூடிய ஒரு மரத்தை சொல்லவான்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட இப்போ நியாயம் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெர்மனன்ட் ஆகிக்கல ட்ரை பண்ணது, நல்ல இன்பம், எல்லாமே உச்சகட்ட இன்பம். இப்போ எல்லாமே தந்துட்டு ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிது, இப்படி தான் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே போய் சைனை பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பெர்மனெண்ட் ஆகிருமாட்டா. முதல் வருஷம் நம்ம அங்கே தான் நிற்போம். இவ்வளவோ இருக்குதே, நம்ம அனுபவிப்போம் நிற்போமா? யாருக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டாக போய் சைனை பண்ணுறதா அந்த அப்ளிகேஷனில், அதுதான்டா யார் எங்கே நிற்போம் அங்கே தான் நிற்போம். ஏன்டா இதை பெர்மனெண்ட் ஆக்கி கொள்ளக்கூடிய விஷயம். என்ன தான் இங்கே நீங்கள் வாழ்ந்துட்டு அது இது செஞ்சிட்டாலும் சரி, இங்கே ஒரு ரெசிடென்ஸ் பேமெண்ட் தரேன்னா மனுஷனுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரைட்டு தாங்கன்னு தான் இருக்கும். ஏன்னா மனிதன் இயற்கை, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்ன, அது ஒரு இயற்கையான சிந்தனை. இது உலகத்துக்கு தவறல்ல, பாவம் இல்லாத வரைக்கும், பாவம் இல்லாத வரைக்கும், அல்லாஹ்வுக்கு முரண்படாத வரைக்கும் மார்க்கத்துக்கு என்ன அது தவறில்லை. ஆனால் இந்த உலகம் அதுவும் நிரந்தரமாக, எந்த இன்பமாக இருந்தாலும் நிரந்தரமா? நிரந்தரம் என்றது மனிதனுக்கு என்ன இல்லை. அப்போ என்னவே எந்த இன்பம் கிடைச்சாலும் அதை முழுசாக கிடைக்கணும், கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அது கிடைக்கணும் என்றது மனிதனுடைய இயற்கையோடு உள்ள விஷயம். அது இந்த உலகத்துக்கு இல்லை. சொர்க்கம் அந்த வாக்கு. எனவே நீங்கள் குர்ஆனில் எந்த இடத்தையும் நீங்கள் ஓதுற டைமில் அல்லாஹ்வை புகழ்ந்து விடணும். ரப்பி இப்படி சொர்க்கத்தை வர்ணிச்சுக்கிறான், ஹாலிதீன ஃபீஹா என்று சொல்லிட்டு அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அது மட்டும் சொல்கிறதில்ல, அபதன், இன்னும், அதாவது என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள், என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள். தண்டனைய நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஹாலிதீன ஃபீஹா அப்படின்றான், அதிலே அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வார்கள், அந்த நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நிரந்தர தண்டனை
இங்கே நிரந்தர இன்பம். சொர்க்கம் என்றதே அதுதான் என்பதற்கு இன்னொரு செய்தி என்னென்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பின்னால, நரகவாசிகள் நரகத்துக்கு போன பின்னால, அதாவது நரகவாசிகளை யாரெல்லாம் எடுக்கப்படணுமோ அவர்களாம் எடுக்கப்பட்ட பின்னால ஒரு அல்லாஹ் தஆலா மரணத்துக்கு ஒரு வடிவம் கொடுப்பான். ஒரு செம்மறியாட்டுடைய வடிவத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மரணத்தை அல்லாஹ் படைக்கலாமே. அல்லாஹ் இப்போ மரணத்தை காணாத வடிவத்தில் படைச்சிக்கிறான். மரணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து படைக்கலாமா இல்லையா? அல்லாஹ் அந்த மரணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா ஆட்டுடைய வடிவில் அது கொண்டு வரப்படும். நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் அழைக்கப்படுவார்கள் பார்க்கறதுக்கு. அழைக்கப்பட்ட பின்னால் அந்த மரணம் அறுக்கப்படும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில் அது அறுக்கப்படும். அறுக்கப்பட்ட உடனே யா அஹ்லல் ஜன்னா ஹுலூத், அதாவது உங்களுக்கு இது நிரந்தரம். நரகவாதிலே உங்களுக்கு இது என்ன? இனி நிரந்தரம், மரணம் கிடையாது, இனி மரணம் கிடையாது அப்படி என்று சொல்லப்படும் என்ற ஒரு இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ சொர்க்கம்னா என்ன? ஹுலூத், நிரந்தரம். நீங்கள் எந்த இன்பத்தை அனுபவிக்கக்குள்ள உங்களோட உள்ளத்தில் என்ன இருக்காது? இது என்ன விட்டு போயிருமென்று இருக்காது. எந்த மகிழ்ச்சியை சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்கிற டைமில் இது என்ன விட்டு போயிருமென்று இருக்காது. எல்லாமே எப்பொழுதும் எந்த நேரமும் எனக்கு நிரந்தரமாக கிடைத்து கொண்டிருக்கும். நிரந்தரம் தான் சுதந்திரம், அதாவது மனதிற்கு சுதந்திரம் என்றதுக்கு இது ஒரு பெரிய செய்தி. அதனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹுலூத் என்ற பகுதியில் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த சொர்க்கம் என்ற பகுதிக்குள்ள நிரந்தரத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு வைத்திருக்கிறான் என்பது போல நம்ம இது ஒரு பகுதி. சொர்க்கத்தில் நம்ம சில விஷயங்களை அந்த புரிந்து கொள்ளாத சில ஓரங்கள் இருக்கு சொர்க்கத்தில். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை இன்பமாக வச்சதுல இன்னொரு பகுதினா, சொர்க்கத்துடைய பொது இயல்புல ஒன்று என்னென்னா, சொர்க்கம் எப்பொழுதுமே வேகமாக இருக்கும். சொர்க்கம் என்ன செய்யும்? எப்பொழுதும் வேகமாக இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் வேகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் என்பது வேதனை. எப்போதுமே உலகத்தில் எதிர்பார்ப்புன்றது என்ன? இன்பமான நிமிடங்கள் என்றாலும் அது துன்பம் கலந்த நிமிடங்கள். அது இன்பமான நிமிடங்கள் என்றாலும் ஒரு இன்பத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் இன்பமான நிமிடங்கள் தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வேதனை. அந்த எதிர்பார்ப்பு வேதனை என்பதை நம்ம உண்டை எதிர்பார்த்துட்டோம்னா டைம் என்ன செய்யும்? போகாத மாதிரியே இருக்குதா இல்லையா? உண்டை எதிர்பார்த்துட்டோம்னா டைம் போகாத மாதிரியே இருக்கும். உண்டை எதிர்பார்க்கலைன்னா வேகமாக என்ன செஞ்சிடும்? அந்த டைம் எப்படி தான் போகணுன்னு தெரியல. நம்ம இருக்கக்கூடியது இன்பமாக இருந்தால் டைம் வேகமாக போயிடும். நம்ம இருக்கக்கூடிய துன்பமாக இருந்தால் டைம் தாமதமாக போகும். சிந்தனை மனிதனுடைய ஒரு இயல்பான சிந்தனை. அப்போ சொர்க்கம் அல்லாஹ் தஆலா இன்பத்தில் வேகத்தை என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான், நிரந்தரமாக வச்சுக்கிறான். இப்போ நினச்சி பாருங்க, வேகமாக போன உடனேயே நாள் போனதே தெரியல. நம்ம இந்த இன்பத்தை அனுபவிச்சு விட்டு இந்த நாள் போனதே தெரியலை, நான் இருந்ததே தெரியலை, இந்த வந்ததே தெரியலை, இந்த வார்த்தை நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். நம்ம அந்த இன்பம் நம்ம இருக்கிறதால அவசரமாக போயிருமோன்ற எண்ணத்தால் அது வேகமாக போகிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் சொர்க்கம் என்ன செய்யும்டா? வேகமாகவும் போகும், நிரந்தரமாகவும் இருக்கும். வேகமாகவும் போகும், நிரந்தரமாகவும் இருக்கும். இது ரெண்டும் கலந்துருக்கும். இது சொர்க்கத்துடைய உச்சகட்டமான ஒரு இது. அதனால நம்ம ஹதீஸ் பார்க்குறோமே, வேகம் என்றா என்ன? நீங்கள் எது நினைச்சாலும் வேகமாக நடக்கும். எதிர்பார்ப்புன்ற வேதனை சொர்க்கத்தில் இல்லை. அதே நேரம் நிரந்தரமாக நடப்பது உங்களுக்கு அந்த வேகமாக நடப்பது நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதர், நம்ம படித்த ஹதீஸ் தான், அதாவது அல்லாஹ்விடத்தில் அவருக்கு ஒரு விவசாயம் செய்ய ஆசை. அவருக்கு விவசாயம் செய்யும். உலகத்தில் சில ஆசைகளுக்கு பழக்கப்பட்டவர் மறுமையில் கேட்பாங்களா இல்லையா? அப்போ விவசாயம் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், ஆதமுடைய மகனே, உனக்கு அதில் தேவையில்லாமல் நான் இந்த சொர்க்கத்தில் ஆக்கவில்லையான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பான். இல்லை, அப்படி இருந்தால் நான் விவசாயம் செய்யணும். அதை மனிதனுடைய ஆசை அப்படி தான். மனிதனுடைய ஆசை என்ன செய்யும்னா, எது கிடைச்சாலும் நல்ல வசதியாக கிடைச்சா என்டிக்குன்னு சொல்லி போய் ஓலை வீட்டில் சாப்பிட்டு நிற்கிறது. விளங்கிட்டா? ஓலை வீட்டில் இருக்கணும், நல்ல வசதியாக வீடு கிடைக்காதான்னு கவலைப்படுறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு சட்டியில் சோறுன்னு ஓடி போய்த்துறோம். சட்டி அதுதானே பெஸ்ட்டுக்கு இருந்துச்சு, சரியா? அது வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு எவல் சிறுவரெல்லாம் எடுத்துட்டு சட்டியில் சோறுன்னு வர போயிடுறது. வாழையில சோறுன்னு அதுக்கு போயிடுறது, சரியா? மெட்ராஸில் இப்படி ஒரு கடையை திறந்துக்கிறான், பழைய காலத்து சாப்பாடு தராங்கன்னா அதுக்கு போயிடுது. இது மனிதனுடைய இயற்கை. அதில் இருந்தால் இது கோடி வந்துடுறது, இதில் இருந்தால் அது கோடி போயிடுறது. மனிதனுடைய இயற்கையான ஒரு நிகழ்வு. சொர்க்கத்தில் இருந்துட்டு என்ன கேட்குறான்னா, விவசாயம் செய்யணும் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா உனக்கு என்ன தேவையில்லாமல் நான் ஆக்கலையாண்டி, இல்லை எனக்கு விவசாயம் செய்யணும். அல்லாஹ் விரும்பினா அனுமதி. அவர் விதைகள் எடுத்து தூவுவார். சொர்க்கம் என்ன? வேகம். அதுதான் அந்த ஹதீஸ் ஆதாரம். சொர்க்கம் வேகமாக இருக்கு. விதைகளை தூவிட்டு வெயிட் பண்ணிட்டு தேவையில்லாம் உடனே மரங்கள் என்ன செஞ்சுட்டு மிக வேகமாக அந்த கதிர்கள்லாம் சொர்க்கத்தில் வந்துடுது. அது பெரிய அளவில் உயர்ந்து வளர்ந்து முழுமையான நிலைமை இருக்கிறது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் அந்த மனிதர். ஏன்னா போட்ட வேகத்தில் அவர் உலகத்தில் நினச்ச மாதிரி ஒரு இதை பார்த்தார். இது வேகமாக நடந்தோடனே அதுக்கு அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா, ஆதமுடைய மகனே, லா யுஷ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. சொர்க்கத்தில் தான் இருக்கிறாய்.
எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த செய்தியை சொன்ன உடனேயே பக்கத்தில் அன்சார்கள் அந்த கிராமப்புறவாசிகள் அழைக்கிறான். கிராமப்புறவாசிகளுக்கு இது அல்லாட்ட கொஞ்சம் போட்டி போட்ட மாதிரியான ஒரு உணர்வு வந்துட்டு, அப்போ அந்த இல்லை அங்கே உள்ள மக்களுக்கு அப்போ உடனே இந்த கிராமப்புறவாசிகள் என்ன சொல்கிறான், இது அன்சார்களாக தான் இருக்கும், ஏன்னா அன்சார்கள் தான் விவசாயிகள். இந்த மாதிரி கேள்வி கேட்டதுன்னு அன்சார்களாக தான், அன்சார்கள் தான் விவசாயிகள் அப்படி என்று சொல்லி அவங்க சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள்னு வருது. இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் சொர்க்கம் வேகம் நிரந்தரம் என்று வைக்க, உனக்கு எந்த ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது என்பது ஒரு ஆதாரம். அல்லாஹ் சொர்க்கத்தில் மனிதன் இன்னும் வேண்டும் என்ற ஆசையை அப்படியே வச்சுக்கிறான். அப்போ தான் அவனுக்கு அனுபவிக்கலாம். மனிதனுக்கு இந்த உலகத்தில் இன்னும் வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதனால தான் நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்தவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பேராசைப்படாமல் இருக்க வேண்டும் என்ற வரையறை தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உணர்வு அல்லாஹ் சொர்க்கத்தில் எடுக்க மாட்டான். இந்த உலகத்தை விட அது சொர்க்கத்தில் தேவை, இந்த உலகத்தை விட அது சொர்க்கத்தில் தேவை. அதனால லா யுஷ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்தாது என்ற வார்த்தை என்ன செய்கிறாரு, அதான் என்ற வார்த்தை அல்லாஹ்வால் அவருக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று வருது. அப்போ அந்த வேகம் நிரந்தரமாக இருக்கும். வேகமும் என்ன செய் பாருங்க, ஒரு மனிதன் வேகமாக கடக்கிற டைம்ல எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவசரமாக முடிஞ்சிட்டு, அவசரமாக அதாவது இல்லாமல் போயிட்டு என்று எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி அவசரமாக போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் நிரந்தர ஒரு அமைப்பாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறாண்டால் சொர்க்கத்துடைய அந்த சுவண்டிகள், சொர்க்கத்துடைய இன்பங்கள் நிரந்தரம் என்பதை என்ன செய்கிறது, எங்களுக்கு காட்டுகிறது. சொர்க்கத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொர்க்கத்துடைய அந்த இயல்பில் என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்றால், சொர்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கேயும் அங்கேயும் ஒரு நிரந்தரம் என்பதற்கான ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அது எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன மாதிரியான ஒரு கற்பனையில் இந்த உலகத்தில் தண்ட விஷயங்களெல்லாம் உருவாக்கிட்டு போகிறானோ, மனிதன் கற்பனையில் தானே, மனிதனுடைய வாழ்க்கை என்பது கற்பனை, அது எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம். கற்பனை என்ன, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த செகண்ட் மட்டும்தான் நம்ம லைவாக ஃபிசிக்கலாக பார்த்து கண்டிக்கிறது, மற்ற எல்லாம் ஜூம் லைவ் தான், மனசை பார்த்துட்டு எல்லாமே. இப்போ இந்த செகண்ட் நம்ம கதவை திறந்தது வந்தது எல்லாம் இப்போ உங்களுக்கு பார்க்க இயல்மா இல்லை, அதெல்லாம் கற்பனையில் தான் இருக்குது. அதெல்லாம் வந்தது போனது எல்லாம் இதுக்கு முன்னால் நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்கணுமா இருந்தால் எல்லாம் கற்பனையில் தான் இருக்குது. அதனால தான் வீடியோ பார்த்தா சந்தோஷம், ஃபோட்டோ பார்த்தா சந்தோஷமே. ஏன் சந்தோஷம்ண்டா லைவாக உள்ளதுக்கு நெருக்கமான பார்வையை பார்க்குறாது. அதனால கடந்த காலத்துடைய ஒரு விஷயத்தை பார்க்குற டைமில் அவன் சந்தோஷம் அடைகிறான். என்னென்னா அதை பார்க்கல, அவனுக்கு கற்பனையில் தான் இருக்கும். கற்பனையில் இருக்கிறத எங்கேயாவது பதிவு செஞ்சு வச்சு பார்க்குற டைமில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது டைம் ட்ராவல் மாதிரி அவனுக்கு, அது போயிட்டு வர மாதிரி. சரியா, டைம் ட்ராவல் போய் சரியா உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த மாதிரியான அதாவது அவனுக்கு ஒரு கற்பனை வருது. அதே போல் எதிர்காலம் எடுங்க, மனிதனுடைய எதிர்காலத்தை எடுத்தாலும் மனிதனுடைய விஷயம் என்ன, கற்பனை தான். இப்போ இந்த செகண்ட் நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா கற்பனை தான், அது லைவில் பார்க்கலாமா இல்லை. அதாவது கிட்டத்தட்ட ஒன்று மூவ் ஆகிற மாதிரி லைஃப்பில் டைமில் ஒன்று என்னது மூவ் ஆகி கொண்டிருப்பது போலது, எந்த நேரத்தில் முழுமையாக இருந்து கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் இந்த மாதிரியான ஒரு கற்பனையான வாழ்க்கை மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதியுச்ச கற்பனை எதுவாக இருக்குமெண்டா பார்க்காதது. மனிதனுக்கு எப்பொழுதுமே அதியுச்ச கற்பனை எதுவாக இருக்குமெண்டா, எதை அவன் பார்க்கலையோ அதில் அவன் மனசு அப்படி அட்டாச் ஆகும். அது கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வம் கொடுக்கப்பட்டு விட்டால், அது இருக்கின்ற ஆர்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதில் சரியான அளவுக்கு நெருங்கும். கிடைச்சிட்டுண்டா அந்த பண்ணின அவன் கற்பனை அவனுக்கு கிடைச்சிட்டுண்டா குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கல்யாணத்தை பார்க்குறோமா இல்லையா, கல்யாணம் முடிக்கும் போது போட்டு அவன் பண்ணின கற்பனை அது இதெல்லாம் 3-4 மாதத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கடா, வாழ்க்கைன்றது நம்ம நினச்ச மாதிரி அமையலாம் இல்லை, நினச்ச மாதிரி தான் அமைஞ்சது, கற்பனை குறைஞ்சிட்டு. விளங்கிட்டா, எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ளணும், கற்பனை நிஜத்தை விட பலம். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கற்பனை நிஜத்தை விட பலம், அவனுடைய ஸ்ட்ரென்த் அதிகம், அதனுடைய பலம் அதிகம். கற்பனையினூடாக உருவாக்க முடிஞ்சதா சினிமா. அதனால தான் உலகத்தில் அப்படி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது கற்பனை. ஒரு இன்டர்வியூ ஒருத்தன் போகிறான், இன்டர்வியூக்கு போய் அவன் ரிஜெக்ட் ஆகிறான், அடுத்த ஒரு ரிஜெக்ட் ஆகிறான், 3வது ரிஜெக்ட் ஆகிறான். இவன் கற்பனை என்னென்னா அத்தனை பேரையும் கொள்ளணுன்றதான், அத்தனை பேருக்கு அடிக்கணுன்றதான். இவன் செய்ய மாட்டான், சினிமாவில் செஞ்சிருவான், அதனால் விரும்புகிறாது. சரியா, கற்பனை தான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கற்பனை ஒரு பலம் அதிகம். ஆனால் கற்பனை கிடைச்சிட்டா காணாத ஒரு ஆளை பார்க்கணும்னு இருப்போம். அவரை பார்த்து 3 மாதத்தில் அவர் நினச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீ கூட கற்பனை பண்ணிட்ட, நீ என்ன செஞ்சிட்டாய், கூட கற்பனை பண்ணிட்டாய். கற்பனை கொஞ்சம் பெருசாக இருக்கேன். போய் கற்பனை நிஜமாய்க்கிறது சொர்க்கத்தில் மட்டும்தான். கற்பனை நினைத்ததை விட மிக பெரிதாக இருக்கிறது சொர்க்கத்தில் மட்டும்தான். நினைத்ததை விட மிக குறைவாக இருக்கிறது உலகம். நம்ம நினைச்ச கற்பனையை விட மிக குறைவாக இருப்பது உலகம், நினைச்ச கற்பனையை விட அதிகமாக இருப்பது சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்தனையில் கூட பிறந்திருக்காதுன்றான்.
அந்த சொர்க்கத்துடைய அந்த அதாவது இன்பங்களுடைய உச்சம் நீங்கள் கற்பனை பண்ணி உச்சமாக ஒன்று நிற்குமா, அதுக்கு மேலே என்றாங்க சொல்ல. அதுக்கு மேலே ஒமா ஹத்தர அலா கல்வி பஷர். ஒவ்வொரு குர்ஆன் வசனம் ஒவ்வொரு ஹதீஸும் சாதாரணமானதில்லை, அதனுடைய கோணங்கள் சாதாரணமானதில்லை. அதுக்கு பின்னால் நிறைய தத்துவம் என்ன விவரிக்கும். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அது வந்தே இருக்காது. இப்போ வந்ததே நமக்கு குறைவாக தான் இருக்கு இந்த உலகத்தில், வந்தே இருக்காது அப்படின்றது. அதனால் இஸ்லாம் எங்களுக்கு சொர்க்கம் என்றது ஒரு பலம். என்றைக்கு சொர்க்கத்தை யார் இந்த பவர் பாயிண்டில் அதில் போட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, நீங்கள் நினச்சிடவான சொர்க்கத்தில் ஆசையை வளர்க்குறாண்டு குறைக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். சரியா? குறைக்க நீங்கள் எந்த ஒரு பவர் பாயிண்ட்டு அது இதுன்னு வீடியோ ஷோன்னு காட்டிட்டீங்களே, மரணத்தை பற்றி பேசுனா மரணத்தை பார்க்காதீங்க, மரணத்தை படிங்க, மரணத்தை கேளுங்க. சரியா? மரணத்தை ஞாபகப்படுத்துங்க. இன்னா துதக்கிருக்குமுல் ஆகிற, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். ஆனால் பார்க்குறதுக்கு சிலர் அந்த பவர் பாயிண்ட் போட்டு பார்த்தீர்களா மரணம், அதெல்லாம் ஒன்றும் சரி, அது அவன் கட் பண்ண அந்த காரை பற்றியும் அந்த முட்டின ரோடை பற்றியும் ஊரை பற்றியும் ஆளை பற்றியும் எப்படி முட்டி நடத்தை பற்றியும் தான் நிற்குமே தவிர மரணம் என்ற செய்தி வராது. ஆளை பற்றி இந்த காரில் போய் முட்டிக்கிறான், அதுவும் எக்ஸிடென்டாக தான் செய்யுது அப்படின்னு அதுக்குள்ளே போயிடுவான் அவன். நீங்கள் எந்த கற்பனை மனிதனுக்கு வச்சாலும் சரியான பவர் ஆகிக்கிறது. சொர்க்கம் எங்களுக்கு கற்பனையிலே வராதது. அதனால் எப்படி சொர்க்கத்தை உருவாக்கிக்கின்றா, ஒரு நிரந்தர தோட்டத்தை தயார்படுத்துவதும் தற்காலிக உலகத்தில் இருப்பது போலையும் தயார்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் அவன் போகக்கூடிய ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் அவனுக்குரிய இடம் உண்டு. எல்லாருக்கும் இருக்கு. எங்களுடைய அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு. நாம் சொர்க்கத்தில் எவ்வளவு இடத்தை வாங்குகிறோம் என்பதும் அந்த இடத்தை விசாலப்படுத்துவதும் அந்த இடத்தை உருவாக்குவதும் அந்த இடத்துல எங்களுடைய விஷயங்களை தயார்படுத்துவதும் 100% உண்மையானது, 100% நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நம்ம கட்டுவதை விட இந்த உலகத்தில் நம்ம உருவாக்குவதை விட. ஹதீஸ் 12 ரக்காத்துக்கள் யார் ஒரு நாளைக்கு சுன்னத்து தொழுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும்னா எங்கே கட்டப்படும்? இவருக்கே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும். 12 ரக்காத்துக்கள் ஒரு 2வது நாள் ஒருத்தர் தொழுகிறாருண்டா அவருக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. 3ஆம் நாள் தொழுகிறாண்டா இன்னொரு மாளிகை கட்டப்படுகிறது. சைத்தான் வருவான், நீ ஒரு ஆள் தானே, உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை, விளங்கிட்டா, உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை. அதே சைத்தாண்ட திருப்பி கேளுங்க, எனக்கு இந்த உலகத்தில் 100 மாளிகை தான் எடுத்துக்கொள்வோம். ஓகே, சொந்த பந்தங்களுக்கு உறவுகள் இருக்குது, அவங்க எனக்கு ஒன்று போதும், ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் என்ன சொர்க்கம் என்றது. அல்லாஹு தாலா எங்கள் சிந்தனைக்கே வராத அமைப்பில் தான் அல்லாஹு தாலா என்ன வைத்திருக்கிறார். அப்படின்னா சொர்க்கத்தில் தேவையில்லாமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்யலாம்? இன்பத்தை வைக்கவில்லை, மனிதனுக்கு நீ விரும்பிய அமைப்பில் வாழ்ந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறான். எனவே சொர்க்கம் முழுதும் இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய மாளிகை எப்படி பார்த்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை பார்த்தார்கள். அவருடைய அதாவது சொர்க்கத்து மனைவி உதுவெடுத்து கொண்டிருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். உமருடைய ரோஷத்தின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள நுழையவில்லை, அந்த வீட்டுக்குள்ள என்ன நுழையவில்லை என்றும் சொல்லியும் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெடி என்று அர்த்தம். சொர்க்கத்தில் என்ன செய்கிறது? அது நிரந்தரமாகின்ற அர்த்தம். ஒத்தர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறு இல்லை என்று ஒருத்தர் சொன்னால் அவருக்கு அவருடைய நிலத்தில் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு புதையல் புதைக்கப்படும், ஒரு மகிழ்ச்சி புதைக்கப்படுதாங்க. கன்ஸ், அவர் இடத்துல ஒரு கன்ஸ் நாங்கள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல புதைக்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா உணர்ந்து சொல்கிறாரு, முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறு இல்லை என்று சொல்லிட்டாருன்னா, முயற்சினா எங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும், அல்லாஹ் தான் அதுக்கு சக்தியையும் என்ன செய்யணும்? தரணும். அல்லாஹ்வுடைய இது இல்லாமல் எனக்கு செய்ய முடியாது என்று ஒருத்தர் சொன்னா அதை எடுக்கப்படும். சுபஹானல்லாஹ் கரசுல் ஜன்னாண்டாங்க. சுபஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு தாவரம் அவருக்காக நட்டப்படுகிறது. இதெல்லாம் எங்கே தயாராகுது? எங்களுக்குரிய இடத்துல, நம்ம நினைக்கப்படாத பொதுவான இடத்துல தயாராகுதுன்னு சொல்லி எங்களுக்குரிய இடத்தில் அது தயாராக்கப்படுகிறது. நம்ம எந்த நன்மை செய்தாலும் நமக்குரிய நிரந்தரமான இடத்துல நம்ம கட்டி கண்டிக்கிறோம். இது தற்காலிகமான இடத்துல நம்ம கட்டி கண்டிக்கிறோம். மனிதனுக்கு இந்த சிந்தனை வரணும். சிம்பிளாக எவ்வளவு தான் பணம் கொடுத்துட்டாலும் இந்த ஊரில் நம்ம இல்லைண்டா நம்ம பெரிய ஒரு ஊடொன்று எடுத்து சரி டெம்பரரியாக ஊடு கட்டுவோமான்னு கேட்டால் கட்ட மாட்டோம். நம்ம பெரும்பாலும் என்ன செய்யணும்டா ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டுக்கு ஒரு வீட்டில் இருந்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம இங்கே நிரந்தரம் இல்லை, நம்மளோட ஊர் தான் நமக்கு மருமை, அங்கே தான் காணி எடுத்து நிலம் எடுத்து பெருசாக ஊடெல்லாம் கட்டியிருப்போம். என்னடா கற்பனையில் ஒமா ஹத்தர் அலா கல்வி பஷர் அங்கே தான். சரியா? வீட்டில் எல்லாம் இவன் சிலர் அந்த வீட்டுக்கு போக மாட்டான், மௌத்தாயிடுவாங்க. ஆனால் வேலை நடந்துட்டு அவர் எங்கே இருக்கிறார்? ஃபொரினில் இருக்கிறதுக்கு அடையாளமே ஊட்ட குடையிறது. விளங்கிட்டா? ஃபொரினில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஊட்ட கொட்டஞ்சி வீடு கட்டி முடிஞ்சால் சும்மா வைக்க மாட்டான்,
சரியா? அவனால் அது சும்மா இருக்கல, பெயிண்ட்டை கீறிட்டான்லாம், பெயிண்ட் அடிக்காம இன்றைக்கி வச்சு வந்த புறம் வாழ வேண்டிய நீனும் இல்லை, குடும்பமும் இல்லை, யாரும் இல்லை. சரியா? இருந்தால் பரவாயில்ல, அடின்னு அடிச்சுட்டு இருக்கலாம். இருக்காத வீட்டுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? அவன் நிரந்தரம். அது அவன் மனசில் என்ன இருக்கேன்டா, சரிப்பிழைகளை தாண்டி நிரந்தரம் எனது ஊர் இந்த உலகத்தில். இங்கே தற்காலிகம், ஆனால் இருந்தது 40 வருஷம், இங்கே அங்கே 20 வருஷம் தான். ஆனால் அவனோட கற்பனையில் என்னடா, இங்கே தற்காலிகம், அங்கே நிரந்தரம் என்றதுனால பெருசு அங்கே மனிதனுடைய நிரந்தர சிந்தனை இப்படி தான் வரும். அப்போ நமக்கு உண்மையில் நிரந்தரம் எது? நாங்கள் சொர்க்கத்தை உண்மையாக நம்புகிறோம் என்றால், ஆழ்மனதால் நம்புகிறோம் என்றால், இந்த சொர்க்கத்துக்குள்ள நம்மளோட ஒவ்வொன்றும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் அஸ்ஸப்ரு தியா, ரசூலாங்க ஒளி. என்னாங்க பொறுமை ஒளி. பொறுமை கருத்தியல் ரீதியான ஒளி மட்டுமல்ல, எங்களோட சொர்க்கத்துடைய ஒளி. அது சொர்க்கத்துடைய ஒளி. அது அப்போ எல்லாமே எங்களுக்கு சொர்க்கத்தில் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் அது வழங்கப்படுகிறது. சில நரகவாதிகளுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டே, வத்தில்கல் ஜன்னா அல்லதி ஊரிஸ்துமுஹா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அனந்தரமாக கொடுக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறதே என்று அல்லாஹு தஆலா. அனந்தரமாக கொடுக்கப்பட்டா இன்னொருத்தர் எனக்கு கிடைச்சேன்னு அர்த்தம். இன்னொருவருடையது அதான் அனந்தரமாக கிடைக்கிறது, சொத்தாக கிடைக்கிறது, மீராதாக கிடைக்கிறதுனா இன்னொருவருடையது எங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதாவது சில இந்த உலகத்திலே வாழ்ந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியற்றவர்களாக மாறுவார்கள். அவைகளை யாருக்கு கொடுக்கப்படும்? அதாவது சொர்க்கவாதிகளுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அங்கே சொல்ல. நரகத்திலே உள்ள இடம் எங்களுக்கு என்ன, அங்கே அடுத்தவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இது ஹதீஸ்களில் குர்ஆன் வசனங்களை நம்ம பார்க்கறது. மீராஸாக அல்லாஹு தஆலா என்ன செய்யற சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்துடைய மீராஸை விட மறுமையுடைய மீராஸ் என்ன மிகவும் சிறந்தது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிரந்தரம் என்ற சப்ஜெக்ட், சொர்க்கம் என்பது எல்லா வகையிலும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டுமானம், நிரந்தரமான இடம் என்ற அடிப்படையில் தான் இது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த பகுதி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சோம்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. முதலாவது நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமின்மை என்பது ஆறுதல். இந்த உலகத்தில் நிரந்தரம் இன்மை என்பது எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களது துன்பத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். இந்த உலகத்தில் எது ஒன்று நிரந்தரமாக வழங்கப்பட்டாலும் அது அருள் அல்ல, அது அருள் அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வழங்கப்பட்டது போல சில விஷயங்கள் இருக்கும். அந்த செயல்பாடு எங்களது ஈமானற்ற செயல்பாடுடைய விளைவு. அது சொர்க்கம் எங்களுக்கு வழங்கப்படுவதற்கான காரணமே அது நிரந்தரம் என்பதுதான். அது ஹுலூத், அது நிரந்தரம் என்பதுதான். சொர்க்கத்துடைய ஸ்பெஷலிட்டியே அது நிரந்தரம் என்பதுதான். எந்த ஒரு இன்பமும் சொர்க்கத்தில் கவலையே படாமல் நிரந்தரமாக கிடைக்க போகிறது. முதல் காலடி அதில் போகிறது மட்டும்தான். அதுக்குள்ள நுழைந்து விட்டால் அது நிரந்தரம் என்பது அர்த்தம். சொர்க்கம் என்பது நிரந்தரம் என்பதற்கான அடையாளம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரமதானுடைய காலங்கள் நிறைய எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா அதை நசீபாக்கி வைக்கணும். அல்லாஹ் எல்லோருக்கும் கபூலாக்கணும். மனிதர்களாக இருந்து கொண்டு நாம் பாவங்களோடும் கஷ்டங்களோடும் சிரமங்களோடும் சைத்தானோட போராடிக்கொண்டு எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக பல விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம். அல்லாஹ்வை நினச்சி பல விஷயங்கள் செய்கிறோம். சில பொழுதுகளில் சைத்தானுடைய வலைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக திருப்பி நம்ம மீட்டப்படுகிறோம். அல்லாஹ்ட்ட அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். திருப்பி சைத்தானுடைய வலைகள் என்ன செய்கிறோம், விழுகிறோம். அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவன், அல்லாஹு தஆலா கருணை உள்ளவன். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் என்றைக்கும் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா மன்னிப்பை ஆக்கியதே அந்த ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பான் என்பதற்காக திரும்பி திரும்பி என்ன செய்ய, தௌபா செஞ்சு வாங்க என்பதான். என்றைக்கும் தௌபாக்களை விடாமல், இஸ்திக்ஃபாரை விடாமல் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொண்டே இந்த ரமதானில் நம்ம இருப்போமாக இருந்தால் ஒரு அற்புதமான மாதத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். தனிமையில் அந்த வணக்க வழிபாடுகளில் கூடுதலாக ஈடுபட்டு, தான தர்மங்கள் ஈடுபட்டு, மற்றவர்களுக்கு கொடுத்து ஈந்து குடும்ப உறவுகளை பார்த்து அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.